ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இது மாதிரி வெளியே கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு கிளம்பிட்டோம். வாங்க எங்கள் கூட நீங்களும் போகலாம். யார் யாரெல்லாம் கிளம்புறோன்னா இருக்கிற நேற்று பார்த்த கும்பல் வீடியோஸ் போட்டவங்க எல்லாரும் ஒன்றா போகிறோம். வாங்க. கோகி ஹாய், நாங்க தர்ஷன் மாதிரி இப்போ எங்க போக போறோம்னா ஏற்காடு கிளம்பிட்டோம். ஆனா 7 மணில இருந்து கோகிஜி ஹாய் 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 ஹாய். நீங்க ஹாய். ஏற்காடு கிளம்பிட்டோம். ஹாய் 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 ஹாய். கையடா என் அன்பான மனைவி. இந்த அன்பான மனைவி குன்பான மனைவின்னு வந்துன்னா வாயிலாம் உடச்சிடுவேன். ஆமாம் ஆமாம். ஏதோ நீ நாங்கள் ஒரு வழியாக கிளம்பி காரில் ஏறி உக்காந்துட்டோங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா கோகி சரண் உக்காந்துருக்காங்க, அவங்க பெரிய பையன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மைதிலி. காரில் இன்னும் டிரைவர் ஏறல. யார் பார்த்தீங்கன்னா ஜான்சன் தான் கார் ஓட்ட போகிறாரு. இவர் யார் பார்த்தா தர்ஷன். அப்புறம் அவங்க வெளியே வரும்போது சும்மா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சும்மா பச்சை பசேன்னு இருக்குதுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக அந்த மேகத்தோட அந்த செடி வேறு லெவலில் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன இடம்ன்றது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே எனக்கு தெரியல, அவங்க காமிச்சாங்க, நான் பார்த்தா அவங்க சொன்னது வந்து காவேரி ஆறு என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவுமே செம்மையாக இருந்ததுங்க, ரொம்ப பெருசாக. அதை பார்க்கும்போதே தண்ணியில் குதித்து விளையாடணும் போல் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எப்படியோ ஏற்காடு உள்ளே இறங்கிட்டோம். இறங்கி ரூமுக்கு போகலாம் நடந்து போனோம். செம்மையாக. அதுவும் அந்த இடத்துல இறங்கினோடனே மழை தூறல், குளிர் வேறு, செம்ம குளிர் தாங்க முடியல. அப்படியே பொறுமையாக இறங்கி போகலான்னு பார்த்தா கீழே போகும்போதே அட்டைப்பூச்சி இருந்ததுங்க. அட்டைப்பூச்சி, அப்புறமா ஒரு மாதிரி நத்தை மாதிரி ஒரு பூச்சி, அதுவுமே பார்க்க அருவருப்பாக இருந்தது. இது ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் வழியிலேயே நிற்கிறாரு பாருங்கள். ஒரு வீடியோ எடுக்கும்போது கூட தள்ளி போக மாட்டார். அப்புறம் போனோம், நேராக உள்ளே போயிட்டு ரூமெல்லாம் பார்த்தோம். ரூமெல்லாம் நல்லா தான் இருந்தது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் உள்ள பார்த்தோம். ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட் இருந்தது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டோம். நாங்கள் எல்லாம் ஒன்றா தானே போனோம், அதனால் பிரச்சனை இல்லை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பாத்ரூம் உள்ளேயும் அந்த அந்த நத்தை இருந்ததுங்க. ரொம்ப பயமாக இருந்தது. அப்புறம் இந்த பின்னாடி நல்லா இருந்தது. அப்படியே மழை தூறலோடு தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். நல்லா செம்மையாக இருந்தது, கிளைமேட் சூப்பராக இருந்தது. இந்த டைம் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம், வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் பார்த்தா மேலே ஸ்டெப் இருந்தது. மேலே போனால் மேலேயும் வந்து அட்டைப்பூச்சிலாம் கண்டிப்பாக இருக்கும். பார்த்து நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். அதோடு அப்படியே மேலே ஒரு பெட்டு அங்கே வச்சு, இது வந்து கோகி சின்ன பையன் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தான். இதை திறந்து பார்த்தா செம்மையாக இருந்தது லொக்கேஷன். அதையும் நாங்கள் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கா. அதோடு அவ்வளோதான். அதோடு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். அதுதான் நாங்கள் வந்த கார். அந்த கார் நிற்கிது. இப்போ தான் மழை வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே திரும்ப ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே வந்துட்டு ட்ரெஸ்லாம் வேறு மழை தூறல் போடும்போது லைட்டாக நனைஞ்சிருச்சா, சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே வந்து கடற்கரை ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நாங்கள் 2 பேரும் அப்படியே இறங்கி அப்படியே செமையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. எங்கள் ட்ரெஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக லாஸ்ட்டு வரை பாருங்கள். லாஸ்ட்டில் தான் ஒரு முக்கியமானது ஒன்று இருக்கும், அதை பாருங்கள். அப்புறம் வெளியே வந்து பார்த்தா எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி நாங்களாம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜான்சன்கிட்ட ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை, நான் தூக்கி வரேன், நீ தூக்கு ஜான்சன் சொன்னால் அவர்னா ஒன்னெல்லாம் என்னால் தூக்க முடியாது, நான் பெரிய வண்டியை வர சொல்கிறேன், நீனா இப்படி வர அப்படி வரேன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. லாஸ்ட்டு வரி என்னை தூக்குனாரா இல்லையாரு இந்த வீடியோவை கண்டிப்பாக லாஸ்ட்டு வரி பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இப்படி வா அப்படி வா, இப்படி ஓடி வா, டவுனாக இருக்குது, அப்படி இப்படி சொன்னார். தூக்கவே இல்லைங்க. இங்கே பாருங்கள், இப்படியே என்ன அசிங்கப்படுத்தி விட்டார் தெரியுமாங்க. இதில் இந்த தர்ஷன் வேற வீடியோ எடுக்கிறேன்னு எங்களை வீடியோ எடுத்தே எங்களை அசிங்கப்படுத்தி விட்டார். இங்கே பாருங்கள், அவர் ஓடுறாரு, அவர் முடியலையா, இவர் வீடியோ எடுக்கிறாராம். என்ன ஒரு இது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி நிற்கிறார், மூஞ்சை ஆலயம் பாருங்கள்.